வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள். ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற, உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. மரியாதைக்குரிய சகோதரர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார், நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கே சில நேரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அதையெல்லாம் போக்குவது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களை தர விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்திலே நாம் தேர்தலிலும் சந்தித்தோம். இன்றைக்கு 1991 திமுக 2 இடம் தான் வெற்றி பெற்றது. திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்முடைய அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது. ஒரு சரித்திர சாதனையை படைத்தோம். அதற்கு பிறகு 2006 நாம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றோம். 2001 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்லை. 2014 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல. 2014 ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. அண்ணா திமுக 37 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2016 புரட்சி தலைவி அம்மாவில் யாருடன் கூட்டணி வைக்காமல் 234 இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அது தெரியாமல், விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.